2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு சித்திரை 1ஆம் தேதியானது பிறக்க இருக்கு. இது பார்த்தீங்களா, இது சித்திரை 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையில் பிறப்பது ரொம்ப கூடுதல் சிறப்பாக இருக்குது. 14/4/2026 ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமையானது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. செவ்வாய்க்கிழமையில் புத்தாண்டு பிறப்பது ரொம்ப அதிசயம்னே சொல்லலாம். செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனால இந்த தமிழ் புத்தாண்டு தினத்தில் முருக வழிபாடு செய்வது கூடுதலான சிறப்பு உங்களுக்கு கொடுக்கும். சித்திரை 14/4/2024 அதிகாலையில் எழுந்து நீங்கள் நீராடி வீட்டில் இருக்கக்கூடிய முருகரோட படத்திற்கு முன்னாடி நீங்கள் அல்லது கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடுகள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. செவ்வாய் மற்றும் முருகன், அதாவது செவ்வாய் கிரகத்தின் தோஷங்கள் நீங்கவும், கடன் தொல்லைகள் நீங்கவும், திருமண தடைகள் அனைத்துமே நீங்கவும் இந்த நாளில் முருகனை குறிப்பாக சென்னிமலை, சிறுவாபுரி போன்ற கோவில்களில் நீங்கள் சென்று வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. முருகனுக்கு சிவப்பு நிற மலர்கள் சாற்றி கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம், கந்தர் அனுபூதி பாராயணம் செஞ்சு நீங்கள் வழிபடலாம். அதே மாதிரி கோவில் தரிசனம் அன்றைய நாளில் செய்வது, அதாவது வருடத்தோட முதல் நாள், தமிழ் புத்தாண்டோட முதல் நாள் அப்படிங்கிறதுனால நீங்கள் அந்த செவ்வாய்க்கிழமையில் வருவதனால முருகன் கோவில்களில் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு செவ்வாய்க்கிழமையில் வருவதனால முருகன் அருளால் இந்த ஆண்டு செல்வமும் உங்களுக்கு தைரியம் நிறைந்த ஒரு ஆண்டு அமையும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு உறுதியான ஒரு விஷயமாகவும் இருக்குது. இந்த நாளில் நம்ம எப்படி முருகன் வழிபாடு செய்வது, இந்த அற்புதம் நிறைந்த 1ஆம் தேதி, அதாவது தமிழ் புத்தாண்டோட 1ஆம் தேதி அப்படிங்கிறது இது ஒரு கூடுதலான ஒரு சிறப்பு பெற்றுள்ள ஒரு நாளாக இந்த வருடமும் ரொம்ப சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த வருடம் எப்படி அமையப் போகிறது, இந்த 2026ஆவது வருடம் இந்த சித்திரை தமிழ் புத்தாண்டு எப்படி அமையப் போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். எல்லாமே சுபிட்சம் நிறைந்ததாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருக்குமே பல நன்மையை நடக்கும். இந்த புது வருடத்தை நம்ம சந்தோஷத்தோடும் வரவேற்போம். இந்த புது வருடம் அனைவருக்குமே சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை செஞ்சுட்டு இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்ம ஃபுல்லுமையாக பார்க்க போகிறோம். இதில் முருகன் வழிபாடு செய்வது எந்தளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அதே மாதிரி இன்றைய அந்த ஒரு நாளில் அந்த செவ்வாய்க்கிழமையில் அந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் பார்த்திங்களா, அந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியையும் உங்களுக்கு நல்ல ஒரு தைரியத்தையும் கொடுக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ் வருட பிறப்பு அப்படின்னாலே கனி காணுதல், இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. நம்ம காலையில் பார்த்திங்களா கனி காணுதல் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப, அதாவது மாப்பழ, வாழை, தங்கம், வெள்ளி நோட்டு, சில்லறை, நாணயம், மஞ்சள், குங்குமம், இது போல் ரொம்ப மங்களகரமான பொருட்களை வைத்து கட்டாயமாக ஒரு கண்ணாடி வச்சு அதில் வழிபாட்டை மேற்கொள்வாங்க. இந்த வழிபாட்டில் நாம் கூடுதலாக இன்னும் 2 பொருட்களை வைக்க போகிறோம். இந்த 2 பொருளுமே அந்த அப்பன் முருகனுக்கு பிடித்த பொருள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த 2 பொருளை வைப்பதன் மூலம் இந்த வருடம் முழுவதுமே நமக்கு என்ன நன்மை நடக்கும், வீட்டில் சுபகாரிய தடைகள் அனைத்துமே விலகும், வீட்டிற்குள்ளே கடன் நுழையாது, வருமானம் பெருகி கொண்டே இருக்கும், மனதிலையுமே ஒரு நிம்மதியான ஒரு சூழலானது இருக்கும், குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மேம்பாடுமே கிடைக்கும். அடடா, இத்தனை நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய இந்த 2 பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நாங்கள் பார்த்தீங்களா கனி காணுதல் வழிபாட்டில் அந்த பொருளையும் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சிந்தித்து நன்றாக புரிகிறது. அந்த 2 பொருள் அப்படிங்கிறது இப்போது பார்த்துருவோம். அதாவது ராஜகனி அப்படின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழம் தாங்க. முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த மயில் இறகு. ஆமாங்க, இந்த 2 பொருளை வைத்து நீங்கள் இந்த கனி காணுதலில் இதுவும் கூடவே வைத்து அந்த வழிபாட்டை மேற்கொள்கிறவங்களுக்கு முருகரோட ஆசி பரிபூரணமாக கிடைக்கும். காலையில் கண் விழிக்கும் போது சுபம் நிறைந்த இந்த மங்களகரமான பொருட்களில் இந்த 2 பொருளையும் சேர்த்து நீங்கள் காணுங்க. இந்த பொருட்களை நாம் எல்லாமே வைத்துவிட்டு ஒரு இனிப்பு பிரசாதம் நைவேத்தியமாக வச்சு நீங்கள் வழிபாட்டை முடிச்சுக்கலாம். அந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு மஞ்சள் துணியில் கட்டி உங்களுடைய நிலை வாசலில் கட்டி தொங்க விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டிற்குள்ளே கடன் நுழையாது. மயில் இருக்க முருகரோட திருவுருவ படத்திற்கு பக்கத்தில் வைத்திருங்க. உங்களோட குடும்பத்தில் எப்போவுமே நல்லதே நடக்கும். குடும்பத்தோடு இந்த கனி காணுதல் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. அதே மாதிரி குடும்பத்தோடு உட்கார்ந்து ஒரு வேளையாவது அன்றைய நாளில் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியோட, ரொம்ப ஹாப்பியோட, சந்தோஷமாக நீங்கள் நேரத்தை செலவு செய்யுங்க. நிச்சயமாக அந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2026ஆவது வருடம் உங்களுக்கு அமையும். சித்திரை மாதம் முதல் நாள் பார்த்திங்களா, சூரியன் ராசிகளோட முதல் ராசியான மேச ராசியில் நுழையும் போது தான் இந்த தமிழ் புத்தாண்டானது பிறக்க போகிறது. தமிழர்களுக்கு பொதுவாகவே இது தாங்க ஆண்டோட துவக்க நாளாக இருக்கும். இந்த ஆண்டு பார்த்திங்களா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்கு.
இந்த ஆண்டு முழுவதுமே மகிழ்ச்சியாகவும் செல்வ செழிப்போடவும் இருக்க நாம் போகிறோம். ஆண்டு முழுவதும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும். சித்திரை நாள் வழிபாடு முறை பற்றியும் ஆன்மீகம் சார்ந்த பதிவின் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். விஸ்வாவசு வருடம் முடிந்து நம்ம பார்த்திங்களா இப்போ ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2026வது வருடமானது இருக்குது. இதில் செவ்வாய்க்கிழமை, அதாவது முருகனுக்குரிய செவ்வாய்க்கிழமை நாளில் வருவது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதிகாலையில் சூரியன் மேச ராசியில் அதாவது நுழையும் பொழுது தான் இந்த ஆண்டானது பிறக்கிறது. இந்த ஆண்டு அதிகாலையிலேயே எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராடி குடித்து முடித்து சுத்தபத்தமாக வீட்டோட மூத்த பெண்கள் இந்த வழிபாடு முறையை நீங்கள் தூங்குறது நல்லது. எனவே முந்தைய நாளே அதற்குரிய ஏற்பாடுகளை நீங்கள் தயார் செஞ்சுக்கோங்க. அதாவது நீங்கள் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் 1ஆம் தேதி பிறக்கிறதா அப்படின்னா நீங்கள் திங்கக்கிழமை நைட்டே என்ன பண்ணுறீங்க, இந்த தேவையான பொருட்கள் எல்லாமே, அதாவது கணிக்காணதற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே முன்னாடி நாளே நீங்கள் வாங்கிட்டு வந்து பூஜை ரூமில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. இந்த வருடமானது பூஜைக்கு உரிய ஏற்பாடுகளை நீங்கள் தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. சித்திரை பூஜையில் மிகவும் ரொம்ப முக்கிய இடம் பெற வேண்டிய பொருள் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா கண்ணாடி. புதிய அல்லது பழைய பூஜைக்கு உங்களுக்கு வசதிக்கு ஏற்ப நீங்கள் கண்ணாடியை பூஜையில் வைங்க. அதற்கு சந்தனம் குங்குமம் இட்டு கொஞ்சம் நீங்கள் பூவையும் வைங்க. கண்ணாடியில் தெரியும்படியாக அதற்கு முன்பாக மற்ற பொருட்களை நீங்கள் தாம்பூல தட்டில் தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய தாம்பூலத்தில் முதல்ல பழங்களை அடுக்கி வச்சுக்கோங்க. முக்கணிகளும் அதில் இடம்பெறுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது மா, பலா, வாழை. அடுத்ததாக பார்த்தோமா இந்த மாதுளை, ஆப்பிள் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு விருப்பமான பழங்களை அழகாக அடுக்கி நீங்கள் அதுக்கு மேலே கொஞ்சம் பூவையும் வச்சுருங்க. அடுத்த தாம்பழத்தில் வெற்றிலை, பாக்கு, பூ, பழம், மஞ்சள் கிழங்கு, மஞ்சள் கயிறு, கண்ணாடி, வளையல் போன்ற இதெல்லாமே இதை அடுக்கி வச்சுருங்க இன்னொரு தட்டில். அடுத்தது மற்றொரு தாம்பூல தட்டில் சில்லறை நாணயங்களும் ரூபாய் நோட்டுகளும் உங்களுடைய வீட்டில் தங்கம் இருந்துச்சு, உங்ககிட்ட இருக்கக்கூடிய மற்ற ரத்தினங்கள், வைரம் எதுவாக இருந்தாலும் சரி அதையுமே அதில் வச்சு நீங்கள் அடுக்கி வச்சுருங்க. அடுத்ததாக நவதானியங்களை அடுக்கி வச்சுக்கோங்க. நவதானியங்களை வைக்க முடியல அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு தானியங்களையாவது நீங்கள் வீட்டில் இருக்கிறக்கூடிய ஒரு அரிசி அல்லது பருப்பு இந்த மாதிரி ஏதாவது பொருள் வைங்க. மற்றொரு தட்டில் அரிசி, பருப்பு, கல்லுப்பு, வெல்லம், பேரிச்சை இது எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பொருளையும் கோபுரம் போல் குவிச்சு வச்சுக்கோங்க. தலை தட்டக்கூடாது. பின்னர் பார்த்திங்களா ஒரு பித்தளை அல்லது செம்பு கலசத்தில் தண்ணீரை நிரப்பி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போட்டு துளசி இலைகளை போட்டு தீர்த்தம் செஞ்சு வச்சுக்கோங்க. பின்னர் பார்த்திங்களா நீங்கள் திங்கக்கிழமை நைட்டே இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு செவ்வாய்க்கிழமை தான் 1ஆம் தேதி பிறக்குது இல்லைங்களா, அதில் காலையில் உங்களோட வீட்டோட மூத்த பெண் தாயாராக இருக்கக்கூடிய பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய கண்ணாடியில் முதல்ல எல்லா பொருளையும் பாருங்கள். இதனை தான் கனி காணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவராக வரிசையாக எல்லாத்தையுமே எழுப்பி பார்க்க சொல்லுங்கள். வாசலில் வண்ண கோலம் விடுங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயமா இருக்கும். அதில் பெரிதாக கோலம் போட்டு அதில் நடுவில் கிழக்கு முகமாக ஒரு விளக்கை ஏற்றி மகாலட்சுமி நீங்கள் வரவேற்கலாம். எல்லாருமே இந்த கண்ணாடியில் தாம்பூலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் பார்த்ததுக்கப்புறம் பூஜைக்கு சர்க்கரை பொங்கல், பாயாசம் போன்ற இனிப்பான நைவேத்தியங்களை நீங்கள் பலகாரங்களையுமே தயார் செஞ்சு படைத்து மற்ற எல்லா தெய்வங்களையும் வழிபட்டு அன்றைய நாளை நீங்கள் ரொம்ப சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக உலக நன்மைக்காக வேண்டி இந்த வருடம் முழுவதுமே ரொம்ப சிறப்பாக இருக்கணும், அனைவருக்குமே நல்லா இருக்கணும், நோய் நொடிகள் இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல், கடன் தொல்லைகள் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப அருமையாக அந்த ஆண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. உலக மக்கள் அனைவருமே வறுமை இல்லாமல் இருக்கவே தாம்பூலத்தில் தானியங்களும் அரிசி, பருப்பு போன்ற எல்லாமே நம்ம வைக்கிறோம். அதே மாதிரி முருகருக்குரிய இந்த செவ்வாய்க்கிழமையில் வருவதனால எலுமிச்சம்பழம் ரொம்ப முக்கியம். எலுமிச்சம்பழம், மயிலிறகு இதையுமே வச்சுக்கோங்க இதுலேயே. இப்படி நீங்கள் மனதார வேண்டிக்கிட்டு இந்த சித்திரை மாதத்தை வரவேற்று தமிழ் புத்தாண்டை இனிமையாக கொண்டாடுங்க. அனைவருமே இனிய புத்தாண்டு தமிழ் சித்திரை ஆண்டு உங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப சிறப்பாக இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த புத்தாண்டை நீங்கள் எந்த முறையில் கொண்டாடுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காக இருந்தாலுமே இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. முருகன் அருளால் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக ரொம்ப அருமையாக வர எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் இறைவனிடம் பிரார்த்தனையுமே செய்கிறோங்க. இந்த வருடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரொம்ப முக்கியமான வருடமாக அமைச்சிருக்கு. இந்த
இது பார்த்திங்களா, சென்னிமலை முருகன் கோவிலுக்கு பக்தர்கள் அதிக அளவில் தரிசனம் செய்ய வருகை புரிவாங்க. வாகனங்கள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு 14/4/26 சித்திரை 1ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு மலைக்கோவிலுக்கு செல்ல 4 சக்கர வாகனங்களுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற விபரமும் இதன் மூலம் தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் இந்த முருகன் ஆலயத்திற்கு போவீங்களா? அறுபடை வீடுகள் முருகனில் உங்களுக்கு எந்த முருகன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு நியூ வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி நீங்கள் இந்த கணிக்காணுதல் எந்த முறையில் காணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்குமே யூஸ் ஆகட்டும். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும், அதுக்கு பரிகாரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் விவர்ஸ், தேங்க்யூ.